அம்புஜம் தரமா அம்பிகே பராசக்தி பராசக்தி எல்லாம் உன் துணை. காலை நம்ம ஜலம் கொண்டாமா. குழந்தை சிவகாமி எங்க? என்ன சிவகாமி என்னடி சொல்ற? நீ அழைச்சுன்னு வரலையோ? என்னன்னா நீங்க தானே ஆட்டுக்கு வரும்போது அழைச்சுன்னு வரேன்னு சொன்னேன். கோயிலே இருக்கோ? கோயிலே விட்டுட்டு வந்துட்டா. ஐயோ இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? எங்க என்ன நம்ம குழந்தை கோயில்ல தனியா இருந்தா பயந்துட்டு வரேன்னா எதை நான் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க. இதை நான் எப்படி மறந்தேன்? என்னன்னா மச மச நிக்கிறேன். சீக்கிரம் கதவை திறங்கண்ணா. அம்புஜம் ராத்திரி நடைய சாத்தனா மறுபடியும் விடிஞ்சப்புறம் தான் நடைய திறக்கணுங்கிறது சம்பிரதாயம், கட்டளை. ஏன்னா இந்த நேரத்துலதான் அம்பாள் உலா வர்றதா பெரியவாள்லாம் சொல்லுவா. ஐயோ என்ன நம்ம பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் கதவை திறங்கோ, நான் குழந்தைய பார்க்கணும். தேவநாத குருக்களே, இரவு நடைய சாத்திட்டா பொழுது விடிஞ்சுதான் திறக்கணுங்கிற ஐதீகம் உனக்கே தெரியும். அதை மறந்து கதவை திறக்காது. உன் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். அம்மா நேக்கு தெரியுதுமா உன்னுடைய கருணை உள்ளம். ஆனா என்னன்னா கதவை திறக்காம நீங்களே தனியா பேசிட்டு இருக்கேன். தள்ளுங்க, நானே திறக்குவேன். அம்புஜம் கதவை தள்ளுங்கண்ணா. தேவநாத குருக்களே, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஐதீகத்தையும் மீறி கதவை திறந்து விட்டீர்கள். எந்த குழந்தைக்காக நீங்கள் இந்த தவறை செய்தீர்களோ அந்த குழந்தையை உங்களுக்கு கிடைக்காமல் செய்து விடுகிறேன். அந்த சராசரங்களை கட்டி காக்கும் உனது பெருமையை ஒரு வினாடியில் மறந்து இந்த ஏழையை மன்னித்து விடுத்தாயே, இந்த பாவியை மன்னித்து விடுத்தாயே. ஆமா தாய், இந்த பாவத்தை செய்ய தூண்டிய பாவியே நான் தான். எனக்கு மன்னிப்பே கிடையாதும்மா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. செய்யக்கூடாத தவறை செஞ்சுட்டேன். இனிமே உன்னை அர்ச்சிக்கவோ ஆராதனை செய்யவோ எனக்கு அருகதை இல்லை. அந்த பாக்கியத்தை இழந்த பிறகு இந்த உலகத்தை இனிமே நான் உயிர் வாழ விரும்பல. நீ என்னை ஏத்துக்க தாயே. தாயே ஓம் சக்தி, ஓம் சக்தி. தேவநாத குருக்களே, கோயில் நடை திறந்து சாத்தும் ஐதீகத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளவே யாம் இப்படி செய்தோம். நீங்கள் இருவரும் இப்புலகை விட்டு பரமனடி சேரும் நேரம் வந்துவிட்டது. இவ்வுலகில் உமது பெயர் நிலைத்து நிற்க எனது அருளாசிகள். பாப்பா வாமா. ஏமா அழற? எங்க அப்பா ஆத்துக்கு போறப்ப அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாரு. அதனால நாங்க படுத்து தூங்கிட்டேன். எங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரே பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் இருக்கேன். ஆமா நீங்க யாரு? நானா? உன் பாட்டி. வா படுத்துக்க. வெற்றி சக்சஸ் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த சிங்கப்பூர் பிசினஸ் தானே? கரெக்ட். இனிமே இந்த கார்த்திக் எதை தொட்டாலும் சக்சஸ் தான். சாபாஷ். அடுத்த ப்ரோக்ராம் 1 minute. 6 மணிக்கு கேபி சுந்தரம்பாள் கச்சேரி கேக்குறீங்க. வாட்? கேபி சுந்தரம்பாளா? ஓ இது பழைய டைரி இல்ல. 1 மணிக்கு தாஜ் கோரமண்டல லஞ்ச், 2 மணிக்கு ரெட்டியார சந்திக்கிறீங்க, 3 மணிக்கு முதலியார சந்திக்கிறீங்க, 4 மணிக்கு செட்டியார சந்திக்கிறீங்க, 5 மணிக்கு என்ன சந்திக்கிறீங்க. உண்மையா? 6 மணிக்கு நிச்சயதார்த்தம் சார். யாருக்கு? உனக்கா? ஐயோ உங்களுக்கு சார், மறந்துட்டீங்களா?
ஓ மை காட் எஸ், மறந்துட்டேயா, இன்னைக்கு தான் அது. நீங்க மறந்துடுவீங்க, அப்புறம் நான் எல்லாம் மாட்டிக்குவேன். பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன். பொண்ணு ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. பொண்ணு இல்லையா, அவங்க அம்மாவையா? பொண்ணோட விரல பாரியா. பொண்ணுக்கு 6 விரல் இருக்குன்னு பாக்குறீங்களா? பரவாயில்ல. நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணுக்கு எந்த விதமான குறையும் இருக்க கூடாதுன்னு. இது எக்ஸ்ட்ரா ஒண்ணு தானே இருக்கு, அதனால நஷ்டம் ஒண்ணு இல்ல பாஸ். நான்சென்ஸ். இது என்ன வியாபாரமையா? கூட இருந்தா சந்தோஷப்படுறதுக்கு. இதோ பாரியா, எனக்கு கூடவும் இருக்கக்கூடாது, குறையாவும் இருக்கக்கூடாது. இப்ப என்ன செய்ய போறீங்க பாஸ்? கேன்சல். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு என்ன கார்த்திகை தீபமா? ஏன்? இல்ல இவ்வளவு விளக்கறியதே, அதான் கேட்டேன். இதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். ஓஹோ, விளக்க வச்சு ஆள் பிடிக்கிறாங்க. 1000 தான் இருக்கட்டும், இந்த 5 ஸ்டார் ஹோட்டலை பார்க்கும்போது ஒரு சினிமா ஸ்டாரை பாக்குற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம வரியா? புதுசா 5 ஸ்டார் ஹோட்டல் வரும்னு நினைக்க போறாங்க. சரி சரி. செக்ரட்டரி, லுக். எங்க லுக்குறது? பியூட்டிஃபுல், மார்வலஸ், எக்ஸலென்ட், ஏவன். செக்ரட்டரி, உங்களுக்காக தான் வர்ணிச்சேன். hey, I want to marry you. Fix it. நல்லா பாத்துக்கிட்டீங்களா? அப்புறம் 5 விரல் இருக்கு, 6 விரல் இருக்குன்னு சொல்ல போறீங்க? இல்ல மேன், I want to marry you. Fix. எக்ஸ்கியூஸ் மீ. For what? என் பேர் சந்திரன். இருக்கட்டும். நான் மிஸ்டர் கார்த்திக் கிட்ட செக்ரட்டரியா இருக்கேன். அதனால என்ன? அதனாலதானே பிரச்சனையே. எங்க பாஸ் முதல்ல ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னது உங்களை தான். What? கல்யாணம் பண்றதுக்காக. யாருங்க பாஸ்? அதோ கருப்பு கோட்டு போட்டு சிகப்பா நிக்கிறாரே, உங்களையே பார்த்துக்கிட்டு, அவர் தான் எங்க பாஸ். He is very nice. Thank you. I like him. முறைப்படி எங்க அண்ணன் கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க. This is my address. க்ளவுஸ்க்குள்ள விரல் இருக்குல்ல? Nonsense. ஹலோ சார், வாங்க வாங்க. மோஸ்ட் வெல்கம். Thank you. கம், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்காருங்க. என்ன நிக்க போறோம்? செக்ரட்டரி, நம்மளோட ரிச்சா இருப்பாங்க போல் இருக்கு. ஆமா ஆமா, ஒரு ஊரே வளைச்சு வீடா கட்டியிருக்கான் சார். காலனி கட்டி விட்டா கூட 500 குடும்பம் குடியிருக்கலாம் போல் இருக்கு. இங்கிருந்து அந்த ரூமுக்கு போறதுன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சு தான் போகணும் போல் இருக்கு. ஏன் சார்? எஸ். வீடு நம்மளுதான்? நம்மளது இல்ல, என்னது வச்சுக்குங்க. இல்ல, எங்க பாச உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளது தானேன்னு சொல்ல வந்தேன். கொஞ்சம் இருங்க, சிஸ்டரை கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. இதுவா இவன் சிஸ்டர்? அன்னைக்கு பாக்குறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. சரி, உங்க இஷ்டம், கல்யாணம் பண்ணிக்கிங்க. சிஸ்டர், மாப்பிள்ள வந்துட்டாரு, சீக்கிரம் வாமா. செக்ரட்டரி, தங்கச்சியை வயர்லெஸ்ல கூப்பிடுறான். பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போல் இருக்கு. இவன் என்னவன் நடவண்டிய நடுவீட்டில் தள்ளி பழகிட்டு இருக்கான். தேங்க்ஸ். இவனை நான் எங்கேயோ கொலகாரம்பேட்டையில பாத்திருக்கேன் போல் இருக்குங்க. கையில என்னங்க பஞ்சு மிட்டாயை கொண்டு வருது? பஞ்சு மிட்டாய் இல்லையா, நாய்க்குட்டி. ஓஹோ. ஹலோ. ஹலோ. அன்னைக்கு பார்த்ததை விட நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க. செக்ரட்டரி, அவங்க என்ன வீட்டுக்குள்ள கூட கண்ணாடி போட்டிருக்காங்க? கவலையே விடாதீங்க, கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடி. உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அடாடாடாடா, என்ன அழகா இருக்கீங்க. உங்க முகத்துக்கு அந்த கண்ணாடி ரொம்ப பிரமாதம். ஆமா, எங்க வாங்குனீங்க? பெல்ஜியத்துல. முகம் பாக்குற கண்ணாடி தான் பெல்ஜியம். மூக்கு கண்ணாடியுமா? அந்த கண்ணாடி கொஞ்சம் கொடுங்களேன், நான் கொஞ்சம் போட்டு பாக்குறேன். தட்டிட்டாங்க. முதல்ல நடவண்டி வந்துச்சு, இப்ப மாட்டு வண்டி வரப்போது போல் இருக்கு. என்ன பாஸ், ஒரு கண்ணாடி கேட்டான், ஒரு டசன் கண்ணாடி வந்திருக்கு. பாஸ், இந்த பிரமாதமான கண்ணாடி என் கையில இருந்தா ரொம்ப சாதாரணமா இருக்கு. இந்த சாதாரண கண்ணாடி அவங்க முகத்துக்கு போனா எப்படி இருக்கும்? பிரமாதமா இருக்கும். இந்த சாதாரண கண்ணாடி அவங்க முகத்துக்கு போனா பிரமாதமா இருக்கும். அந்த பிரமாதமான இருக்க கண்ணாடி என் கைக்கு வந்தா சாதாரணமா இருக்குது. பிரமாதமா இருக்கும், பிரமாதமா இருக்குது, சாதாரணமா இருக்கும். சாதாரணம் பிரமாதம், பிரமாதம் சாதாரணம்.
அண்ணா அண்ணாவா? ஐயோ, யார பார்த்து கூப்பிடுதுனே தெரியலையே. பாஸ், நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னால பார்த்தோம். கல்யாணத்துக்கு பின்னால பார்த்திருந்தா என்ன ஆகும்? பாஸ், இப்ப என்ன பண்றது? கேன்சல். என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு? எதனால இந்த விபத்து திடீர்னு ஏற்பட்டுச்சு? எந்த கையால ஆயிரமா சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு அனுப்புனீங்களோ, எந்த கையால சம்பாதிச்ச படத்துல இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சுங்களோ, அந்த கையை இழந்துட்டு இப்படி நிராதரவா வந்து நிக்கிறீங்களே. என்னமா செய்ய சொல்ற? கை நிறைய சம்பாதிக்க வச்சது அந்த விதிதான். இப்போ கைய பறிச்சுதான் அதே விதிதாம்மா. ஆமாமா, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அங்கேயே வேலை செய்யறதா கான்ட்ராக்டர்ல கையெழுத்து போட்டு வந்தவருக்கு திடீர்னு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நாங்க கனவு கூட நினைக்கலமா. ஏன் கதிரேசன், வேலை செய்யும் போது விபத்து ஏற்பட்டா நஷ்டஈடு கொடுப்பாங்களே, அது கூட கொடுக்கலையா? வேலை செஞ்சப்போ ஏற்பட்டு இருந்தா நஷ்டஈடு கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த விபத்து வெளியில நடந்ததாச்சே. மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம் பண்ணிருக்கீங்க? ஊருக்கு போய் சம்பாதிச்சு அனுப்பின பணத்துல மிச்சமதி ஏதாவது தம்பி வச்சிருந்தாருன்னா நில நிச்சுன்னு வாங்கி விவசாயம் பண்ணி ஊரோட ஒதுங்கிடலாம்னு இருக்கு. அதுக்காக சொல்லலன்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு துபாயில உங்க அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன்னு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தானே லெட்டர் போட்டிருந்தீங்க. அதுலதான் நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன். ஏன்னு கேளுங்க, ஏற்கனவே நீங்க அனுப்பி வச்ச பணத்துல மாசம் குடும்ப செலவு, அப்பா செத்தப்ப சாவு காரியம்னு தங்கச்சி உமாவு கல்யாணம் பண்ணி வச்ச செலவு, இப்படி எக்கச்சக்கமாயி ஊரை சுத்தி கடன்லாம் வாங்கி வச்சிருக்கேன். மாணிக்கம், என்னடா தம்பி சொல்றேன்? மாசம் 4000 5000ன்னு 5 வருஷமா நான் உனக்கு அனுப்பிச்சு வச்ச பணத்துல நீ செலவு செஞ்சுட்டு போக ஏதாவது மிச்சமதி இருந்தா நில நிச்சயம் கிராமத்துல வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி ஊரோட இருக்கலாம் தான் நினைச்சு வந்தேன். ஆனா நீ என்னடா அப்படின்னா உங்க தம்பி உங்களுக்கு தெரியாம கையில பணம் வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான். மாணிக்கம், இவங்கெல்லாம் யாரு? எனக்கு வேண்டியவங்க. என் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த 4 பேரும் என்னோடயே இருப்பாங்க. நல்லதுக்கு எப்பவுமே 4 பேர் தேவையில்லப்பா. என் தம்பி, தப்பா நினைக்காதீங்க. உங்க அண்ணன் அமைச்ச பணத்துல இப்ப கொஞ்சம் கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்லைங்கிறத கோயில வந்து சத்தியம் பண்ணாதான் நம்புவீங்க போல இருக்க. தம்பி, அதெல்லாம் வேண்டாப்பா. இப்ப வேணாம்னு சொல்லுவீங்க, அப்புறம் அண்ணன் பணத்தை தம்பி ஏமாத்திட்டான்னு ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. வேண்டாங்க. கருணையூர் காமாட்சி அம்மன் கோயில்ல நாளைக்கு மாணிக்கண்ணன் சத்தியம் செய்யறார். போதுங்களா? பங்காளிங்க மோசம் அந்த பகவானுக்கே பொறுக்காது. ஒரு தாய் வயசு பிள்ளைங்க ஒருத்தர் ஏமாத்தி பழைக்கிறத விட பிச்சை எடுத்து சாப்பிடலாங்க. மறக்கட்டும், போதும், நிறுத்து. பணத்தை மறைச்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதாங்க கேக்குறேன். நீங்க மறைச்சு வச்சிருக்கிறது பணமா இல்ல தங்க காசுகளா? ஏய், என்ன சொல்ற நீ? நான் என்னங்க சொல்றது? உங்க மோசத்தையும் வேஷத்தையும் இந்த கைத்தடியை புரிய வச்சிடும். இப்ப இந்த தங்க காசுகளை உங்க அண்ணனுக்கு தெரியாம மறைச்சீங்க. ஆனா நாளைக்கு அந்த தெய்வத்துக்கு முன்னால இத மறைச்சு உங்களால சத்தியம் பண்ண முடியுமா? முடியும்.